இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி 13 லட்சம் பேர் விண்ணப்பம். வாக்காளர் பட்டியலில் இருந்து 97,30,000 பேர் பெயர் நீக்கப்பட்ட நிலையில் புதிதாக பெயர் சேர்க்க கோரி 13,03,000 பேர் மனு அளித்துள்ளனர். தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதையொட்டி எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை இந்திய தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது. தகுதியுள்ள வாக்காளர்களை பட்டியலில் இடம்பெற செய்வதற்காக இப்பணிகள் நடக்கிறது. முதற்கட்டமாக 2025 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநிலம் முழுவதும் 68,470 ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் 6,41,00,000 வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கினர். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் மீண்டும் பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்காத 97,30,000 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். இறுதி வாக்காளர் பட்டியலை பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிட தேர்தல் கமிஷன் முடிவு செய்துள்ளது. இதற்காக தகுதியான வாக்காளர்களை சேர்க்க மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. புதிய வாக்காளர்கள் சேர்க்கை, முகவரி மாற்றம், நீக்கம், திருத்தம் தொடர்பாக கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிந்தது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி 13,03,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயரை நீக்க கோரி 35,646 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. காத்திருந்து காத்திருந்து அமலுக்கு வராத ஸ்டாலின் அறிவிப்பு. ஏக்கத்தில் தவிக்கும் 80,000 முதியோர். தமிழகத்தில் ஏழ்மை நிலையில் இருப்போருக்காக வருவாய்த்துறை மூலம் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதன்படி முதியோர் ஓய்வூதிய திட்டம், ஆதரவற்ற விதவை ஓய்வூதியம், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம், உழவர் பாதுகாப்பு திட்டம், இலங்கை அகதிகளுக்கான ஓய்வூதியம் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. முதியோர், ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் குறிப்பிட்ட தொகையை மத்திய அரசு பங்களிப்பு தருகிறது. மீதி தொகை தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்களில் 34 லட்சம் பேர் பயனாளிகளாக உள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. ஓய்வூதியம் கோரி வரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது. மாதாந்திர ஓய்வூதிய தொகை 1000 ரூபாயை 1,200 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு 2023இல் அறிவித்தது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இலங்கை அகதிகளுக்கான ஓய்வூதியம் 1,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. புதிதாக 80,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் 2024இல் அறிவித்தார். அதன்பின் 50,000 பேருக்கு புதிதாக ஓய்வூதியம் வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் கடந்த ஆண்டு சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் முதல்வர், அமைச்சர் அறிவிப்புகளின்படி புதிதாக யாருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறியதாவது: வருவாய்த்துறை ஆவணங்களில் 2022ஆம் ஆண்டு 34,52,758 பேர் ஓய்வூதியம் பெறுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் 2025இல் 34,36,074 பேர் மட்டுமே ஓய்வூதியம் பெறுவதாக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் ஓய்வூதியம் பெறுவோர் எண்ணிக்கையில் 16,684 பேர் குறைந்துள்ளனர். அதே நேரம் புதிதாக 80,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என அவர்கள் கூறினர். இது குறித்து வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது அரசின் முடிவுக்காக காத்திருக்கிறோம் என தெரிவித்தனர். ஓய்வூதியம் வேண்டி வரும் விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கான நடைமுறையில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. முதியோர் ஓய்வூதியம் பெற 60 வயதை கடந்திருக்க வேண்டும். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற தகுதி மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் ஊராட்சிகள், நகராட்சிகள் பராமரிக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியல் தொடர்பாக நிதித்துறை ஆட்சேபம் தெரிவித்தது. இதனால் எதன் அடிப்படையில் முதியோர் ஓய்வூதிய பயனாளிகளை தேர்வு செய்வது என்பதில் பிரச்சினை நிலவுகிறது.
இந்த விஷயத்தில் தமிழக அரசின் வழிகாட்டுதல்களுக்காக காத்திருக்கிறோம் என அவர்கள் கூறினர். 2 பக்கமும் பேச்சு. டென்ஷனான இபிஎஸ் 2 நாளில் முடிவை சொல்ல கெடு. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சு தீவிரமடைந்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடக்கிறது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் தேஜ கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க வேண்டும், அதற்காக கூட்டணி பேச்சுகளை விரைவாக முடிக்க வேண்டும் என பழனிசாமிக்கு பாஜக தரப்பில் அழுத்தம் தரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல கட்சி தலைவர்களுடன் அதிமுக குழு ரகசியமாக கூட்டணி பேச்சில் ஈடுபட்டுள்ளது. தேமுதிகவை கூட்டணிக்கு இழுக்க ஏற்கனவே பல கட்ட பேச்சு நடந்துள்ளது. அதிமுக தரப்பில் 8 சட்டசபை தொகுதிகள் வரை கொடுக்க ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் தேமுதிக தரப்பில் 21 சட்டசபை தொகுதிகள் ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கும் திமுகவுக்கு இணையாக தேர்தல் செலவு செய்ய உதவ வேண்டும் என்றும் கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் ராஜ்யசபா சீட்டை இப்போது தர இயலாது. 10 சட்டசபை தொகுதிகள் வரை வழங்குவதாக பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு வாயிலாக திமுக கூட்டணிக்கு வர வலியுறுத்தி தேமுதிகவிடம் கூட்டணி பேச்சு நடந்துள்ளது. அதிமுகவிடம் வைத்த கோரிக்கையை திமுகவிடமும் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். ஆனால் திமுக தரப்பில் இசைவு தெரிவிக்கப்படவில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டியிருப்பதால் 7 தொகுதிகள் மட்டும் தருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபா எம்பி பதவி தொடர்பாக எந்த உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. அதிமுகவிடம் பேசிக்கொண்டே திமுகவிடமும் பேசுவது பழனிசாமிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பிரதமர் மோடி வருகைக்கு முன் கூட்டணியை இறுதி செய்தாக வேண்டிய நெருக்கடியில் பழனிசாமி உள்ளார். அடுத்த 2 நாட்களில் கூட்டணி முடிவை தெரிவிக்க வேண்டும் என பிரேமலதாவுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. ராகுல் கேட்டாரே ஒரு கேள்வி, திணறிய காங்கிரஸ் நிர்வாகிகள். சட்டசபை தேர்தல் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உட்பட 40 பேருடன் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இதுகுறித்து அக்கட்சி வட்டாரங்கள் கூறும்போது, திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என சிலரும், தாவேக கூட்டணியில் இணைய வேண்டும் என சிலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தாவேக கூட்டணிக்கு சென்றால் 60 தொகுதிகள் 6 அமைச்சர்கள் தர விருப்பம் தெரிவித்துள்ளனர் என ஒரு எம்பி தெரிவித்துள்ளார். முன்னாள் தலைவர்கள் சிலர் ஆட்சியில் பங்கு என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும், கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட்டு கட்சியை வளர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அப்போது ராகுல் குறுக்கிட்டு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களில் கட்சியை வளர்த்தது போல் தமிழகத்தில் ஏன் காங்கிரஸை வளர்க்கவில்லை? எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என்ன செய்கிறீர்கள்? மாற்று அணி அமைக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுள்ளது என கேட்டுள்ளார். பொதுச் செயலர் வேணுகோபால், கிராம கமிட்டியில் 2 லட்சம் நிர்வாகிகள் நியமித்ததாக கூறுகிறீர்கள். ஆனால் 30,000 உறுப்பினர்களைத்தான் ஓட்டுச்சாவடி முகவர்களாக சேர்த்துள்ளீர்கள். மற்றவர்களை ஏன் சேர்க்க முடியவில்லை என கேட்டுள்ளார். பெண் எம்பி ஒருவரிடம் ராகுல், உங்கள் தொகுதியில் எத்தனை பூத் கமிட்டிகள் உள்ளன? பூத் ஏஜென்ட்டுகள் எண்ணிக்கை எத்தனை என்ற கேள்வி கேட்டதும் அந்த பெண் எம்பி பதில் அளிக்க முடியாமல் திணறியுள்ளார். மனசு மாறிய டிடிவி தினகரன், குட்டை குழப்பிய நிர்வாகிகள், பாஜகவின் முயற்சி வீண்தானோ? அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை எந்த காலத்திலும் முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்தார். அதை கண்டுகொள்ளாமல் என்டிஏ கூட்டணிக்குள் அமமுகவை இழுக்க பாஜக முயற்சி மேற்கொண்டது. அதற்கு பலன் கிடைத்துள்ளது. அமமுக எந்த கூட்டணியில் இணையும் என்பதை அந்த கூட்டணி தலைமை வகிக்கும் கட்சி விரைவில் அறிவிக்கும் என தினகரன் கூறியுள்ளார். வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி மதுராந்தகத்தில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இக்கூட்டத்தில் தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி தலைவர்களை பங்கேற்க வைக்க பாஜக தலைமை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தினகரனை வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தினகரன் ஒப்புக்கொண்ட நிலையில் பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை ஏற்கக்கூடாது என தினகரனுக்கு அவரது கட்சி நிர்வாகிகள் நெருக்கடி கொடுக்க துவங்கியுள்ளனர். இதுகுறித்து அமமுக வட்டாரம் கூறும்போது, பாஜக தரப்பில் நடந்த கூட்டணி பேச்சில் அமமுகவுக்கு 2 இலக்கத்தில் தொகுதி வழங்க வேண்டும் என தினகரன் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அதிமுகவோ ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தருவதாக சொல்லியிருக்கிறது. இதனால் அமமுக நிர்வாகிகள் பலருக்கும் போட்டியிட வாய்ப்பில்லாமல் போகும். அதோடு பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்துவிட்டு தற்போது அவர் தலைமை வகிக்கும் கூட்டணியில் இடம்பெற்றால் அமமுக போட்டியிடும் தொகுதிகளில் அதிமுகவினரை முன்னின்று தோற்கடிப்பர். அதோடு தன் அரசியல் லாபத்துக்காக சசிகலா, தினகரன் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து ஒதுக்கி துரோகம் செய்தவர் பழனிசாமி.
எனவே அவர் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து அவரை வெற்றி பெற வைத்து முதல்வராக்குவதால் அமமுகவினருக்கு லாபம் இல்லை. எனவே பழனிசாமி தலைமையை ஏற்க மாட்டோம் என அமமுக நிர்வாகிகள் பலரும் வெளிப்படையாக எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இது தினகரனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. சத்துணவு ஊழியர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் மாநில அளவில் 1,00,000க்கும் மேலான மையங்கள் ஒவ்வொன்றிலும் அமைப்பாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் என ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். 65,000த்திற்கும் கூடுதலான பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன. 2-3 மையங்களுக்கு ஒரே இடத்தில் சமைத்து மதிய உணவு வழங்கும் நடைமுறையும் அமலில் உள்ளது. இதனால் ஊழியர்கள் பெரும் மன உளைச்சலுடன் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் இருக்கும் ஊழியர்களுக்கும் தங்களுக்குமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மதுரை மாவட்ட செயலர் சந்திரபாண்டி கூறியதாவது: சத்துணவு ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உட்பட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறோம். சில மாதங்களுக்கு முன் 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் நடத்திய போது அமைச்சர்கள் பேச்சு நடத்தினர், பலனில்லை. எனவே நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாக ஜனவரி 3 அறிவித்தோம். சமூக நலத்துறை இயக்குநர் எங்களை அழைத்து பேசி போராட்டத்தை தள்ளி வைக்க கேட்டனர். கடந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளித்த எங்கள் கோரிக்கை குறித்து முதல்வர் அறிவிப்பு செய்தால் ஒழிய போராட்டம் வாபஸ் கிடையாது. எனவே பெரும்பாலான சத்துணவு மையங்கள் நாளை முதல் செயல்பட வாய்ப்பில்லை என கூறினார். கள் பதநீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். நிபா வைரஸ் பரவலை தடுக்க சுகாதாரத்துறை அறிவுரை. மேற்குவங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் நிபா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. 2 நர்சுகள் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தும்படி அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் பொது சுகாதாரத்துறை கண்காணித்து வருகிறது. தற்போது வரை தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றாலும் பதற்றம் இன்றி விழிப்புடன் இருக்குமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் வெளியிட்ட அறிக்கை: நிபா வைரஸ் விலங்குகள் வாயிலாக பரவும் நோய் தொற்று. குறிப்பாக பழவகை வௌவால்கள், பன்றிகள், நாய்கள், குதிரைகள் போன்ற விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. காய்ச்சல், தலைவலி, வாந்தி, குழப்பம், தூக்கமின்மை, மூச்சுத் திணறல், மயக்கம், வலிப்பு போன்ற அறிகுறிகள் உள்ளதா என மக்கள் கவனிக்க வேண்டும். நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட 6 முதல் 21 நாட்களுக்குள் அறிகுறிகள் தென்படும். இந்த நோய் பாதித்தவர்கள் 40 முதல் 75% உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும். கழுவாத அல்லது கீழே விழுந்த பழங்களை சாப்பிடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். பதநீர், கள் போன்றவற்றை அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும். தூர்வாரப்படாத கிணறுகளின் அருகே செல்லக்கூடாது. பொது சுகாதாரத்துறை எல்லை மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்மாவட்டங்களில் சந்தேகத்திற்கிடமான நோய் தொற்றுகளை முன்கூட்டியே கண்டறிந்து செயல்பட மருத்துவக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.